Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான மசாலா தட்டை. ஸோ இதுக்கு வந்து மெயின் இன்கிரீடியன்ட் பொட்டுகளில் ஒரு 3/4 கப்பு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. அதாவது அரைச்சா மாதிரியும் இருக்கணும், அரைச்சா மாதிரியும் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதாவது முழுசா அரைச்சா மாதிரியும் இருக்கணும், முழுசா அரைச்சா மாதிரியும் இருக்கக்கூடாது. இதை வந்து ஒரு தட்டில் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய தட்டில் வந்து மாற்றிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து இன்னொரு மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அரிசி மாவுங்க. அரிசி மாவு வந்து இந்த மாதிரி வந்து ஜல்லடை மூலமா நான் வந்து அந்த அரிசி மாவையும் ஆட் பண்றேன். 1 கப்பு அரிசி மாவு, 3/4 கப்பு வந்து இது அந்த பொட்டுக்கடலை. அதுக்கப்புறமா வந்து காரம் அதிகமாக வேணும்னா சில்லி பவுடர் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ண பிறகு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து தேங்காய் வந்து ஒரு 3/4 கப்புலேருந்து 1 கப் வரைக்கும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். துருவின தேங்காய் தான் ஆட் பண்ணுறேன். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் பூண்டு, கருவேப்பிலை, உப்பு. சரிங்களா? பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லு, கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்ச அந்த பேஸ்ட் அதையும் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிப்போம். நம்ம அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம செய்ய போகிறது மசாலா தட்டை இல்லையா, அதுக்கு உண்டான மசாலா பேஸ்ட் தான் இது. ஸோ இந்த மசாலா பேஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற ஆரம்பிங்க. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து நல்லா கட்டியாக பிசையணும். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைய போகிறோம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது பாருங்க, நான் எப்படி பிசைறேன் அப்படிங்கிறத நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ மீன்வைல் நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, கீழே வந்து கமெண்ட்ஸ் போடுங்க. சேனலில் வந்து என்ன நல்லா இருக்குது, என்ன நல்லா இல்லை அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக கீழே வந்து எனக்காக கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதிரி கட்டி ஆகிட்டே வருது. இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நல்லா கட்டி ஆகிடும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து தட்டையை வந்து தட்ட போகிறோம். எதில் தட்ட போகிறோம் அப்படிங்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி அந்த பட்டர் பேப்பர் மாதிரி கிடைக்கும் தெரியுமா, அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த பட்டர் பேப்பரில் தான் தட்டையை வந்து நம்ம தட்ட போகிறோம். இந்த பாருங்க, கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னா, அந்த பட்டர் பேப்பர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து இந்த மாதிரி உருட்டிக்கணும். நல்லா உருட்டிக்கோங்க. இந்த பாருங்க, சின்ன சின்ன சைஸில், அதாவது ரவா லாடு, மாலாடுலாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து உருட்டிக்கோங்க. அந்த சைஸில் நீங்கள் வந்து உருட்டினா போதும். இந்த பட்டர் பேப்பரில் லேசாக நல்லா எண்ணெய் இல்லை பட்டர் ஏதாவது ஒன்று நல்லா தடவிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இதை வந்து 1 by 1 அந்த உருட்டினோம் பார்த்தீங்களா, அதை வந்து 1 by 1 இந்த மாதிரி கையால் நீங்கள் தட்டலாம். இல்லை வந்து அந்த சின்னதாக கிண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் தட்டினாலும் ஓகே தான். இது பாருங்க, நான் எப்படி தட்டுறேன் அப்படிங்கிறது பாருங்க. ஸோ ஒரு ஈடில் வந்து ஒரு 6லேருந்து 8 தட்டை வரைக்கும் போடுங்க. அதுக்கு மேலே போடாதீங்க டீப் ஃப்ரை பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி தட்டிட்டு இருக்கையில் மீன்வைல் நம்ம வந்து இலுப்புச்சட்டியில் வந்து எண்ணெயை வந்து காய வச்சுட்டோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் இதுக்கு. அதன் பிறகு தான் நீங்கள் இந்த மாதிரி அதை வந்து அந்த தட்டையை வந்து இதில் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 8 தட்டை ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ இதை வந்து நான் இப்போது இந்த எண்ணெயில் வந்து நான் வந்து பொரிக்க போகிறேங்க. ஸோ இதை நீங்கள் போட்ட உடனே அப்படியே கலர் மாறிடும், எண்ணெயோட கலர் மாறும். பாருங்க, அந்த பபுள்ஸ் எப்படி வருது பாருங்க. அந்த அலை ஓசை ஒன்று கேட்கும். அந்த அலை ஓசை வந்து கம்ப்ளீட்டாக அடங்கணும். அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டியால் திருப்பி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும் அந்த தட்டை. இது வந்து நீங்கள் கடையில் வாங்குற தட்டை மாதிரி இல்லாமல் நல்லா திக்காக இருக்கும். அந்த தட்டை டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வடை மாதிரி தான் டேஸ்ட் இதுக்கு. பாருங்க, நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும் அது. ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லதாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது கிடையாது. ஆனால் இப்படி இருக்கிறச்சே செஞ்சு சாப்பிடலாம். ஸோ பாருங்கள், அந்த கலர் நல்ல டார்க் கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. அப்போ நீங்கள் இதை எடுத்துருங்க. குவிக்காக இன்னொரு ஈடு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு ½ an hour இதை செஞ்சிடலாம். அவ்வளோ கஷ்டமான ஒரு ப்ராசஸே கிடையாது. இது ரொம்ப சிம்பிளாக குவிக்காக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இதை பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. அவ்வளோதான், தட்டை வந்து இந்த செட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த தட்டையை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நிறைய வீடியோஸ் போடுறேன், அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். நம்மளுடைய தட்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மசாலா தட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.